அது போட்டு மைனர் சாமி, என் பொண்ண உன் வீட்டுக்கு கூட்டு வந்து ஸ்பெஷலா ஆட வச்சு பாக்குறேன்னு சொல்லிவிட்டு இதையே குடுத்துக்கிட்டு இருக்குதே சாமி. யோ, இத அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உன் பொண்ணு ஆட்டத்தை நல்லா பார்க்கலாம். நீ சாப்பிடுற அழகே அழகு, சோத்துல முளைச்ச செந்தாமர மாதிரி. மேல கை வச்சா ஒரே குத்து. வல்லே வல்லே, அந்த பையன் நல்ல பையன், நல்ல ஆடு, அவன் இஷ்டப்படி. நைனா நைனா எழுந்துரு நைனா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா அம்மா நமக்காக வீட்டுல காத்துக்கின்னு இருக்கோம். எழுந்துரு நைனா, நைனா எழுந்துரு. வள்ளி, உன் நைனா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நாம சொர்க்கத்துக்கு போலாம் வா. யோ புடியா கையா புடி. என்னமோ ரொம்ப பிகு பண்றிய. நான் உன்னை சும்மா கூப்பிடல, உன் நைனா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டேன். யோ யோ நீ போய் சொல்ற, என் நைனா துட்டெல்லாம் வாங்கியிருக்காது. அடி பைத்தியக்காரி, உன் நைனா என்கிட்ட பணம் வாங்கலைன்னா மைனர் இஷ்டப்படி ஆடுன்னு சொல்லுவாரா? வாடி என் கப்ப கிழங்க. கண்ணன் சார், நம்ம பிளான் சக்சஸ். நீங்க சொல்லி கொடுத்தபடி நடிச்சுட்டேன், எல்லாம் நம்ம திட்டப்படி நடந்துருச்சு. இதுவே நிஜ கட்டியா இருந்திருந்தா இந்த நேரம் நான் செத்துப்பேன். நல்ல சமயத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துன. நீ நல்லா இருக்கணும் சாமி. பெரிய வயசானவ மாதிரி என்ன ஆசீர்வதிக்கிற? ஆமா, இவங்க கையில எப்படி வந்து மாட்டிக்கின? அவசரத்துல ஓடுற ரயில ஏறிக்கினா இவனுங்க கையில மாட்டிக்கினா. எங்க போற? இது இந்த ரயில் எங்க போகுது? பட்டணத்துக்கு போகுது. அங்கதான் நானும் போறேன். உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நைனா மட்டும் இருந்தது, அது சுத்து போச்சு. பாட்டி பட்டணத்துல இருக்கு, அதை தேடிக்கின்னு போறேன். பாட்டி அட்ரஸ் தெரியுமா? விலாசம். இந்த வண்டி பட்டணத்துக்கு ராத்திரி 2 மணி போய் சேரும். அந்த நேரத்துல உங்க பாட்டி எங்க போய் தேடுவ? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை ராத்திரி நேரத்துல தனியா சுத்த விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஒண்ணு பண்ணு, நீ வந்து என் வீட்டுல தங்கிரு. உன் பாட்டியை கண்டுபிடிச்சு நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன். இத பாரு, என் மேல நம்பிக்கை இருந்தா கூட வா, இல்ல நான் விடு. என் மானத்தையே காப்பாத்துன, உன்னை நம்பாம நான் யாரைய நம்ப போறேன்? சரி வர்றேன். உள்ள வந்ததும் கதவை சாத்தி தாப்பா போடுறேன். கதவை தரடா பேமானி இல்ல சொல்லி. நான் உள்ள வந்ததும் இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் பேமானி. அவருடைய அண்ணன் மாதிரி. எப்படி இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும், கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. சரிதான் போயா வர்ற. என்ன வேற? நீ ஒரு மனுஷன், குடிக்கிற மனுஷன், குடிக்கார மனுஷன், குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை குடிக்கிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனே? என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்குன்னு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு, நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பாக்கலாம். சரி, நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ, என்ன என்ன சாவுகிறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலே பாத்திருக்க நீ? யோ,
நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியாது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய படக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகளா தொங்குன என்னது? குரங்க இல்லையா? இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே. அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தேடு வருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டிருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்கியா நீ? கொஞ்சம் ஏமாந்த பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஒரு நாளே எங்க நயனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5 பாம்புகளை புடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா? பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ, உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன என்ன? பள்ளிக்கூடத்துல படிக்கணக்கா துங்குது. கேட்டா நிறைய கொண்டா துன்ற, பாம்பை கொண்டா துன்றது. ஏன் எசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்பா? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல. பழக்கம் இல்ல யசமா, நீ எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்சியா? தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும் ஜல்பு. நாய் நிறைய தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி நறுக்கி தொன்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்பா கவனிச்சுக்கிறேன். நல்லா 4-5 சோப் போட்டு தேய்ச்சு குளி. பக்கத்துல வர முடியல. இது என்ன? தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல எதான் பட்டுச்சு, அதான் எடுத்து போட்டுக்கினேன். மரியாதை இல்ல அவரே. தம்பி உன் துணியெல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு. அவுத்துரு என்ன? கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துது. என் கையில வேற துணி இல்ல, அதான் இந்த ஆள் துணி எடுத்து போட்டுக்கினேன். சரி 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 சரி, அதான் அவுத்துட்டு உனக்காக துணி கொண்டு வந்திருக்கேன். இதே மாத்துக்கோ. அவ்வளோ டிஃபன் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும். ஐயா என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தள்ளு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம சும்மா குந்திக்கின்றது என்னமா இருக்கு சாமி. அதுக்காக நின்றுகினே தின்றியா? நீங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பான். அதுக்கப்பால நான் இங்க இருந்தா தலையை சீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்குதான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான் மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சொல்றதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு இறக்கம் காட்டக்கூடாதா? உன் மேல இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீ இங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ல அண்ணாத்தே? உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்ட? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் இதெல்லாம் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கிய. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரும் பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பார்த்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தள தள தக்காளி மாதிரிதான் இருக்க. நீ போலீஸ்லயும் மாட்டிடக்கூடாது,
பாதுகாப்பான இடத்துல சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு திட்டம் இருக்கு. நான் சொல்றபடியெல்லாம் நீ செய்ய. என்ன செய்யணும்னு சொல்லுமா? செய்யறேன். இன்னிலிருந்து நீ வள்ளி இல்ல, உன் பேர் ராதா. அப்படின்னா நீ ஒரு பெரிய பணக்கார படிச்ச பொண்ணா மாறணும். உன்னுடைய பேச்சு, பழக்க வழக்கம், நடை, உடைய, பாவனை எல்லாத்துலயும் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். அப்படி மாறிட்டா எல்லாரும் என்ன நம்புவாங்களா? எல்லாரையும் நான் நம்ப வைக்கிறேன். போலீஸ் என்ன விட்டுடுமா? நிச்சயம். அப்படி நான் சொல்லி கூட ஏசமா நடிக்கிறேன். உன் பேர் என்ன? வள்ளி. இப்ப வச்ச பேர் ராதா. ராதா இல்ல, மகாராணி மாதிரி கம்பீரமா அழகா சும்மா அப்படி கை வச்சுக்கிட்டு ராதா. ராதா. ரொம்ப சூட்டியான பொண்ணு, சீக்கிரமா மாத்திருந்தா.